ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் கிச்சன் தமிழ். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் அருமையான டேஸ்ட்டில் கருவாடு தொக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நல்ல காரசாரமான செம்ம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கருவாடு தொக்கு எல்லா சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இது காய்கறி இல்லாத டைமில் இதை டக்குன்னு பண்ணிடலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு நல்லா கருவாடு எடுத்து நல்லா ஊற வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 3 தடவை நல்லா அலசிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். இது ஏன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்பு, அப்புறம் இந்த இருக்கக்கூடிய மண் தூசி எல்லாமே நல்லா போயிடும். அது மாதிரி பண்ணிடலாம். இதில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு பக்கமாக வச்சுருங்க, ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் நான் கட் பண்ணிவிட்டு நைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். இது நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு, நம்ம உப்பு பார்த்து தான் போட்டுக்கணும். இது வதங்கிறதுக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா பாருங்கள் செவந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி பேஸ்ட் நான் வந்து நல்லா நைஸாக ஒரு 3 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி அரைச்சிட்டு சேர்க்குறேன். அப்போ தான் கிரேவியோட பதம் வந்து நல்லா கிடைக்கும். அதனால தான் இந்த தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி, நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன். இதை வந்து நல்லா ஒரு மூடி போட்டு இதை வந்து கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இது வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கருவாடு சேர்த்துக்கலாம். நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க அந்த கருவாடு வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் கொண்டு வந்து சேர்க்கலாம். இந்த கருவாடு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு கெட்டியாக நான் இது கூட சேர்க்குறேன். கூடவே வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கருவாடு தொக்குக்கு கண்டிப்பாக நம்ம வந்து புளி சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதை புளியெல்லாம் சேர்த்துட்டு தண்ணியோட அளவுலாம் நீங்கள் பார்த்துட்டு இந்தளவு கன்சிஸ்டன்சியில் நல்லா கொதிக்க விட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடலாம். கொதித்ததுக்கப்புறமா இதுக்கு நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு காரம், நான் இன்னும் கொஞ்சம் வந்து காரம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த கருவாடில் பார்த்திங்கன்னா உப்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ சில கருவாடு வந்து நல்லா உப்பு நல்லா அதிகமாகவே இருக்கும், அது வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிரேவியோட கருவாடு தொக்கு வந்து கரெக்டான ஒரு அளவில் நல்லா கொதித்து பக்குவமாக இருக்குது. அவ்வளோதான். இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இதை வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், அந்த வெரைட்டி சாதத்துக்கெல்லாம் இதை வந்து தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.